and welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ நான் ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ண ஒரு சில மிடில் ஈஸ்டர்ன் ஃப்ராக்ரன்சஸோட ஹால் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் லாஸ்டா ஒரு மிடில் ஈஸ்டர்ன் பெர்ஃப்யூம் ஹால் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் பெர்ஃப்யூம்ஸ் வந்து வாங்கினேன். அரௌண்ட் ஒரு 8 பெர்ஃப்யூம்ஸ் வந்து நான் வாங்கினேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4 பெர்ஃப்யூம்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நான் இதுல ஸ்டார்ட் பண்ண போறேன்னா யூஸ்வலா நான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து நான் என்னோட லீஸ்ட் ஃபேவரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ என்னோட அந்த லீஸ்ட் ஃபேவரட் பெர்ஃப்யூம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் லவர்ஸ்க்குலாம், எஸ்பெஷலி மிடில் ஈஸ்டர்ன் ஃப்ராக்ரன்ஸ் லவர்ஸ்க்குலாம் வந்து ஒரு சின்ன ஷாக்கா கூட இருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்கல. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ரேவ்டான ஒரு பாப்புலரான ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரம் லத்தாஃபா வந்து செஹர் அப்படின்ற இந்த பெர்ஃப்யூம். ஸோ செஹருக்கு என்ன மீனிங்னா மேஜிக் அப்படின்ட்டு மீனிங். ஸோ இது வந்து மேஜிக் ஆஃப் லத்தாஃபா அப்படின்னு தான் பாக்ஸ்லயே போட்டிருக்காங்க. இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா இது செம ஹெவியா இருக்குது. அரௌண்ட் ஒரு 1.5-2 kgs கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஹெவியா இருக்குது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து இதோட கேப். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாட்டிலோட பாதி வெயிட்ட வந்து இதுதான் கேரி பண்ணிட்டு. பட் பாட்டிலோட பேக்கேஜிங் அண்ட் லுக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்ல ஒரு ராயலான ஒரு ஆன்டிக்கான லுக் கொடுக்குது. இதுல வந்து ஏதோ டிராகன் நினைக்கிறேன், டிராகன் கொடுத்துருக்காங்க. அது வாயில் வந்து ஏதோ பால் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டில் வந்து கண்டிப்பா 10/10. பட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட அந்த கம்ரா லத்தாஃபாவோட கம்ரா ஃப்ராக்ரன்ஸ் இருக்குல்ல, அதோட ஒரு வைப் கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு கம்ரா வந்து அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிடிச்சிருந்தது. பட் போக போக எனக்கு வந்து என்னமோ அது ரொம்ப ஸ்பைசியா இருக்க மாதிரி தோணுச்சு. ஃப்ராக்ரன்ஸ் நான் கொடுத்துட்டேன், இப்போ என்கிட்ட இல்லை அது. இது வந்து எனக்கு அதை ரிமைண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நிறைய பேர் வெனிலா பாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நல்ல ஒரு வெனிலா ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் தெரியல. இது வந்து ஒரு கம்ராவோட ஒரு சிஸ்டர் பிரதர் மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு அதனால இது பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நெஃப்லயே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல இது. சரி, ஓகே, கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் மெச்சூர் ஆனோன்னா மேபி சேஞ்ச் ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு கூட நான் யோசிச்சேன். பட் ஏற்கனவே நிறைய ஃப்ராக்ரன்சஸ் இருக்கு என்கிட்ட. ஸோ இது வச்சிருந்து யூஸ் பண்ற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேவரட்டாகவும் அது இல்லை. ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் பார்த்துடலாம். டாப் நோட்ஸ்ல பிட்டர் ஆல்மண்ட் அண்ட் சின்னமன் பிரசன்ட் ஆயிருக்குது. மிடில் நோட்ஸ்ல அகிகாலா வுட், பொமரோஸ் அண்ட் ஜாஸ்மின் பிரசன்ட் ஆயிருக்குது. பேஸ் நோட்ஸ்ல வனிலா அப்சல்யூட், டாங்கா பீன் அண்ட் ஆம்பர் பிரசன்ட் ஆயிருக்குது. சரி, இதுல இருக்கிற அந்த சின்னமன் அண்ட் அந்த வனிலா அதுதான் வந்து அந்த கம்ரா வைப் இதுக்கு கொடுக்குது. ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் அது வந்து வாங்கினப்ப ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன் ஒன்ஸ். அதுக்கப்புறம் நான் தொடவே இதை வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆட்டோமைசர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குது. இது எடுத்தோடனே அந்த பிட்டர் ஆல்மண்டோட ஸ்மெல் வந்து நல்லா ப்ராமினென்ட்டா தெரியுது. அண்ட் லைட்டான ஒரு ஊடி ஃப்ராக்ரன்ஸ், ஊடி நோட்டு வந்து தெரிய ஆரம்பிக்குது. பட் எடுத்தோன்னே பளிச்சுன்னு அந்த ஒரு பிட்டர் ஆல்மண்ட் லைக் ஷகா ஃபுட் டாங்கால இருக்க மாதிரியே சேம் ஓப்பனிங் அலாங் வித் அந்த சின்னமனோட ஸ்பைசினஸும் லைட்டா தெரியுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ரா அண்ட் ஷகா ஃபுட் ரெண்டும் கலந்த மாதிரியான எக்ஸாக்ட் நோட்ஸ் கிடையாது. பட் லைட்டா அந்த ஸ்மெல் அஸ் இன் இந்த கம்ரால இருக்க அந்த ஸ்பைசினஸ் அண்ட் ஷகா ஃபுட்ல இருக்க அந்த பிட்டர் ஆல்மண்ட் நோட், இது ரெண்டும் கலந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லா இருக்குது. அண்ட் இதுல இருக்க இந்த ஃப்ளாரல் நோட் எனக்கு தெரியல, ஜாஸ்மின் பிரசன்ட் ஆயிருக்கு மிடில்ல, அது வந்து சுத்தமா தெரியல. அண்ட் வனிலாவும் எனக்கு ரொம்ப லைட்டா லைக் ஒரு ஹிண்ட் ஆஃப் வனிலா தான் இருக்குது. இது வந்து வனிலா பாம்னு சொல்ற அளவுக்கு இந்த பெர்ஃப்யூம் இல்ல, வனிலா பெர்ஃப்யூம் கிடையாது. அண்ட் டாங்கா பீனோட ஃப்ராக்ரன்ஸும் தெரியுது. மற்றபடி ஆம்பர் எனக்கு தெரியல அவ்வளவா. ஸோ இது வந்து ஓவராலா அந்த ஒரு பெட்டர் ஆல்மண்ட் நோட் பிரசன்ட் ஆயிருக்குது அலாங் வித் ஹிண்ட் ஆஃப் ஸ்பைசினஸ், வனிலா அண்ட் டாங்காவும் பிரசன்ட் ஆயிருக்குது. இது வந்து ஒரு ஸ்வீட் பெர்ஃப்யூம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டா இல்ல. பட் நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் ஃப்ராக்ரன்ஸா இருக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஏன் தெரியல, இது பிடிக்கல. ஸோ இது வந்து நான் ரிட்டர்ன் தான் பண்ண போறேன். இதோட ஃப்ராக்ரன்டிகா ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.97 out of 5. அண்ட் இதை வந்து ஓரியன்டல் ஃப்ளாரல் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆல்சோ இது வந்து யூனிசெக்ஸ் ஃப்ராக்ரன்ஸ், மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட மெயின் அக்கார்ட்ஸ் என்னன்னா வனிலா, ஆல்மண்ட், warm, spicy, sweet, amber, wood, nutty, woody, cinnamon and fruity. ஸோ இது வந்து ஓரியன்டல் ஃப்ளாரல்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுல வந்து சுத்தமா எனக்கு அந்த ஃப்ளாரல் நோட்டே தெரியல. ஃப்ளாரல் வைபும் இல்ல, ஃப்ரூட்டி வைபும் இல்ல. என்னைய கேட்டா இதை வந்து நான் ஒரு ஓரியன்டல் டச் லைட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆல்மண்ட் டாங்கா பெர்ஃப்யூம் அப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்க்க போற பெர்ஃப்யூம் வந்து இப்ப இருக்கிற இந்த மூணுலயுமே வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம்.
சோ அது என்னன்னா பிரெஞ்ச் அவென்யூ அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இரிடா எக்ஸ்ட்ரைட் அப்படின்ற அந்த பெர்ஃப்யூம். இது வந்து நான் அக்டோபர் மந்த்ல வாங்கினேன். என்னோட பர்த்டேக்கு வந்து நானே ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன் இது. சோ இந்த பெர்ஃப்யூம் வந்து எனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் ஸ்னிஃப் அண்ட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆல்சோ. ஏன்னா எனக்கு பிங்க் கலர் ரொம்பவே பிடிக்கும். சோ அந்த பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பாக்குறப்ப எனக்கு பிடிச்சிருச்சு. ஈவன் நான் இதை ஸ்மெல் பண்றதுக்கு முன்னாடியே ரிவ்யூஸ்ல வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாட்டில் ரொம்ப அழகா இருக்கு, அதுக்காக இந்த பெர்ஃப்யூம் வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பெர்ஃப்யூமோட அவுட்டர் பேக்கேஜிங்க பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும். லைக் பாக்குறதுக்கு ரொம்ப நார்மலான ஒரு ஒயிட் பாக்ஸா தான் இருக்குது. பட் இதுல கொடுத்துருக்கிற அந்த என்கிரேவிங் இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸாக்ட் அந்த ஒரு ரெப்ளிகா மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து எம்போஸ்டா இருக்குது. அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. சோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னன்னா, டாப் நோட்ஸ்ல செரி அண்ட் ஜிஞ்சர் பிரசன்ட் ஆயிருக்கு, மிடில் நோட்ஸ்ல ஜாஸ்மின் பிரசன்ட் ஆயிருக்கு, பேஸ் நோட்ஸ்ல மஸ்க், ஆம்பர் அண்ட் பிங்க் பெப்பர் பிரசன்ட் ஆயிருக்குது. சோ இந்த பெர்ஃப்யூம் வந்து காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்ப சிம்பிளான நோட்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்குது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா செரி ப்ராமினன்டா இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அகைன் ஆட்டோமைசர் வந்து ரொம்ப அழகா ஒர்க் ஆகுது. எடுத்தோடனே நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு செரி அண்ட் செரி பிளாசம் இருக்கு இல்லையா, செரி பிளாசம் இருக்கிற பெர்ஃப்யூம்ஸ் நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்டா அந்த செரின்றதோட செரி பிளஸ் செரி பிளாசம் ஸ்மெல் கலந்து எனக்கு தெரியுது. பட் இதுல வந்து இருக்க அந்த ஜிஞ்சர் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஜிஞ்சர், அதனால வந்து அவ்வளவா ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கல இந்த பெர்ஃப்யூமுக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு செரி ப்ராமினண்டா இருக்கிற ஒரு ஸ்வீட் ஃப்ளாரல் அண்ட் பவுடரி பெர்ஃப்யூம். இதோட ட்ரை டவுன்ல பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு ஸ்வீட் மஸ்கி அண்ட் பவுடரி ட்ரை டவுன் கொடுக்கும். ஸோ அந்த பெர்ஃப்யூம் எப்படி இருக்கும்னா, இந்த பாட்டிலோட கலர் அண்ட் இந்த பாட்டில் பார்க்க எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் அந்த பெர்ஃப்யூமும் இருக்கும். வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஃபெமினைன் பெர்ஃப்யூம் என்னைய கேட்டா. அண்ட் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மெல் பண்றப்ப எதை ரிமைண்ட் பண்ணுச்சுன்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன்ல ஒரு பிங்க் கலர் செரி பிளாசம் வேரியன்ட் நினைக்கிறேன். பிங்க் கலர் வேரியன்ட் ஒன்று அவைலபிளா இருக்கு. அதுல வந்து சோப் இருக்குது, பாடி லோஷன் அண்ட் ஈவன் பவுடர், பேபி பவுடர் கூட அவைலபிளா இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரிமைண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து இன்னுமே ரொம்ப மைல்டா இருக்கும். இது வந்து அதோட ஒரு பெர்ஃப்யூம் வெர்ஷன் சொல்லலாம். எனக்கு ஆக்சுவலா அந்த பிங்க் கலர் சோப் அண்ட் அந்த லோஷன் ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட பையனுக்கு வந்து குட்டியா இருந்து அதுதான் நிறைய யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலயா என்னன்னு தெரியல, இந்த பெர்ஃப்யூம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி செரி ஃப்ராக்ரன்ஸஸ் வந்து அவ்வளவா ட்ரை பண்ணது கிடையாது. ஒரே ஒரு பெர்ஃப்யூம் மட்டும் எங்கேயோ ட்ரை பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் அது எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப இந்த காஃப் சிரப் மாதிரியான சிரப்பி அந்த செரி ஸ்மெல் இருந்தது. ஸோ அதனாலயே வந்து செரி பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. பட் இந்த இரிடா ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறமா சுத்தமா என்னோட பெர்செப்ஷன் மாறிடுச்சு. செரி பெர்ஃப்யூம்ஸ் வந்து இவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் டைம் இது ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸ்லி நான் எக்ஸாஜரேட் எல்லாம் பண்ணவே இல்லை, ஏன்னா இது எல்லாமே நான் என்னோட காசுல வாங்கினதுதான், ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பெர்ஃப்யூம். நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ஃபெமினைன், எலகண்ட், மாடஸ்டான ஒரு விமன் ஃபீல் இது கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப லைட்டான ஒரு சோப்பி, மஸ்கி, பவுடரி, ஃப்ளாரல் பெர்ஃப்யூம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த இரிடா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதோட லாஞ்சேவிட்டியும் செம்ம சூப்பரா இருக்கும். ஸ்கின்லயே பாத்தீங்கன்னா இது ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்குது. அரௌண்ட் ஒரு 8 hours பிளஸ் வந்து இது ஸ்கின்ல லாஸ்ட் ஆகுது. ட்ரெஸ்ல வந்து சொல்லவே வேணாம், ஈவன் 2-3 நாள் வரைக்குமே வந்து ட்ரெஸ்ல ஸ்மெல் பண்ண முடியும். பட் இதோட ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. அரௌண்ட் ஒரு 1 to 1.5 feet வரைக்கும் தான் இருக்குது. அண்ட் இதோட ரேட் தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. இது வந்து நான் 35 pounds பர்ச்சேஸ் பண்ணேன். பட் கண்டிப்பா கொடுத்த காசுக்கு செம்ம ஒர்த்தான பெர்ஃப்யூம் அது. ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போற பெர்ஃப்யூம் அகைன் வந்து லத்தாஃபா பிராண்ட்ல இருந்து தான். ஸோ இந்த பெர்ஃப்யூமும் நான் வந்து மாசக்கணக்கா வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பெர்ஃப்யூம். ஏன்னா அதோட பாட்டில் வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. பட் அதோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. அரௌண்ட் ஒரு 40 pounds மேல இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு சின்ன ஹெசிடேஷன். வாங்கி நல்லா இல்லை ஸ்மெல் அப்படின்னா என்ன பண்றதுன்ட்டு. ஸோ அதனால நான் அதுக்கு ஒரு சாம்பிளும் வாங்கினேன். சாம்பிள் சைஸ் வாங்கி ட்ரை பண்ணேன். பட் ட்ரை பண்ணப்போ வந்து சத்தியமா என்னால அது எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல தெரியல. அது என்ன இப்போ வரைக்குமே எனக்கு தெரியல. அதாவது ஸ்மெல் வந்து இனிஷியலா ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். பட் அதோட ட்ரை டவுன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேலான ஒரு நோட் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் சரி எனக்கு தான் அப்படி இருக்குதா அப்படின்ட்டு பார்த்தேன். பட்
இந்த பர்ஃப்யூம் ரிவ்யூ பண்ண எல்லாருமே வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டேல் நோட் என்னன்ட்டு இப்போ வரைக்குமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் ஒரு சில நேரம் ஸ்மெல் பண்றப்ப நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்டேல் நோட் மட்டும் இல்லாம இருந்தா மேபி இந்த பர்ஃப்யூம் வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும். சரி, கொஞ்ச நாள் வச்சிருந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா அது மாறுதா அப்படின்ட்டு நான் அந்த சாம்பிள் சைஸ் வச்சிருந்து பார்த்தேன். பட் அது மாறவே இல்லை. சரி, ஓகே, ஒரு மனசா வாங்கிடலாம் அப்படின்னு அந்த பர்ஃப்யூம் வாங்கினேன். ஸோ அது என்ன பர்ஃப்யூம்னா லத்தாஃபாவோட தெரியாக். ஸோ அந்த பாட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாட்டிலா இருக்கு. ஸோ அதோட கேப்ல இந்த மாதிரி ஒரு பாம்பு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்க்கறது கொஞ்சம் க்ரீப்பியா பயமா இருந்தாலும் பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது. அண்ட் அது போக பாட்டிலோட ஓவரால் லுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. அகைன் எனக்கு பிடிச்ச ஒரு பிளஷ் பிங்க் கலர்ல இருக்குது. ஸோ அந்த டெரியாக் பர்ஃப்யூம்ல என்ன ஸ்பெஷல்னா இதை ஃபார்முலேட் பண்ணது வந்து குவென்டின் பிஷ் அப்படின்ற மாஸ்டர் பர்ஃப்யூமர். இவர் வந்து ரொம்பவே ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான பர்ஃப்யூமர். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டாப் அண்ட் டிசைனர் பிராண்ட்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. லைக் கேரோலினா ஹெரரா, மியூக்லர், ஜேபிஜே, நிறைய டாப் டிசைனர் பிராண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு தான் வந்து இந்த டெரியாக் பர்ஃப்யூம் ஃபார்முலேட் பண்ணுது. ஸோ டெரியாக்கோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டாப் நோட்ஸ்ல கேரமல், பிட்டர் ஆல்மண்ட், ஆப்ரிகாட் அண்ட் பிங்க் பெப்பர் பிரசன்ட் ஆயிருக்குது. மிடில் நோட்ஸ்ல ஹனி, ரூபாப், ஒயிட் ஃபிளவர்ஸ் அண்ட் ரோஸ் பிரசன்ட் ஆயிருக்குது. பேஸ் நோட்ஸ்ல லெதர், வனிலா, மஸ்க், வெட்டிவேர் அண்ட் லாப்டைனம் பிரசன்ட் ஆயிருக்கு. எனக்கு வந்து யூஸ்வலா லெதர் நோட் இருக்கிற பர்ஃப்யூம்ஸ்லாம் வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த லெதர் நோட் வந்து அவ்வளோ ப்ராமினண்டா இல்லை. ஏன்னா இதை வந்து ஒரு கேரமல் வனிலா பர்ஃப்யூம் அப்படின்ட்டு தான் எல்லாரும் சொல்றாங்க. பட் அந்த ஒரு ஸ்டேல் நோட் சொன்னேன் இல்லையா, அது வந்து மேபி அந்த லெதரா இருக்கலாம். அது வந்து ஒரு அனிமாலிக் லெதர் நோட்டா இருக்கனால அந்த ஒரு ஸ்டேல்னஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் அது உண்மையா தெரியல. ஒரு சிலர் வந்து அந்த ஹனி தான் வந்து அந்த ஸ்டேல் ஓடர் கொடுக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் நான் அப்சர்வ் பண்ண வரைக்குமே எனக்கு வந்து மேபி அந்த லெதரா தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதோட ஃப்ராக்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த பர்ஃப்யூம். ஸோ எடுத்தோடனே நல்லா அந்த ஒரு கேரமல் அண்ட் பிட்டர் ஆல்மண்ட் ரெண்டும் கலந்த அந்த ஒரு நோட் வந்து நல்லாவே தெரியுது. பிட்டர் ஆல்மண்டோட அந்த ஒரு நட்டினஸ் அண்ட் கேரமலோட அந்த ஒரு லைட்டான ஸ்வீட்னஸ். ஆல்சோ டாப் நோட்ல பிங்க் பெப்பர் பிரசன்ட் ஆயிருக்குல்ல, அதோட லைட்டான ஒரு ஹிண்ட் ஆஃப் ஸ்பைசினஸும் வந்து தெரியுது. ஸோ மிடில் நோட்ல ஃப்ளாரல் நோட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எனக்கு அவ்வளவா தெரியல. அந்த ஹனி, ருபாப் அதுவும் கூட ப்ராமினண்டா தெரியல. கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா பேஸ் நோட்ல இருக்க வனிலா அண்ட் மஸ்க் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அலாங் வித் தட் ஸ்டேல் நோட் ஆஃப் லெதர். அண்ட் இந்த பர்ஃப்யூம் வந்து சூப்பரா லாஸ்ட் ஆகும். உங்களோட ஸ்கின்லயும் சரி ட்ரெஸ்லயும் சரி. ட்ரெஸ்ல வந்து ஆஸ் யூஷுவல் 2-3 நாள் வரைக்குமே இருக்கும். நீங்க வாஷ் பண்ற வரைக்குமே அந்த ஸ்மெல் வந்து இருக்கும். அண்ட் ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 hours வரைக்கும் லாஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு ஸ்கின் ஃப்ராக்ரன்ஸ் அது வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டேல் நோட் மட்டும் இல்லை அப்படின்னா இது வந்து என்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் பர்ஃப்யூமா இருந்திருக்கும். ஸ்டில் வந்து இது எனக்கு பிடிச்சதான் இருக்குது. ஸோ டெரியாக் வந்து பாத்தீங்கன்னா ஜேபிஜேவோட லேபிள் பர்ஃப்யூம், அதாவது ஒரு ரெட் கலர் பாட்டில், ரெட் கலர் பர்ஃப்யூம் இருக்கும் இல்லையா, அதோட சிமிலரா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஆக்சுவலா நான் அந்த லேபிள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன், கடையில ஸ்மெல் பண்ணி பார்த்திருக்கேன். பட் எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. டெரியாக் வந்து வேற எந்த பர்ஃப்யூமுமே வந்து டியூப்பா அவங்க பண்ணல. இது வந்து ஒரிஜினல் கலெக்ஷனா தான் பண்ணாங்க. இது வந்து ஸ்டார்டிங்லயும் சரி எண்டிங்லயும் சரி நல்ல ஒரு அழகான ஸ்வீட் கேரமல் வனிலா மஸ்கி பர்ஃப்யூமா தான் இருக்குது. ஆல்சோ இது வந்து யூனிசெக்ஸ் ஃப்ராக்ரன்ஸ் சொல்றாங்க. பட் என்ன கேட்டா இது வந்து மோர் ஒரு ஃபெமினைன் சைட் லீன் ஆகுற ஒரு ஃப்ராக்ரன்ஸா தான் இருக்குது. எனக்கு வீடியோல பார்க்க போற லாஸ்ட் பர்ஃப்யூம் வந்து ஒரு புது பிராண்ட். இந்த பிராண்ட் வந்து நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்படல. இது வந்து நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்னா, டிக்டாக்ல வந்து டிக்டாக் ஷாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு இப்போ ரீசெண்டா தான் தெரியும். ஸோ அதை நான் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருந்தப்ப என்னோட கண்ணில் வந்து இந்த பர்ஃப்யூம் பட்டுச்சு. நான் சரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நோட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது என்ன பர்ஃப்யூம்னா பிரெஞ்ச் அரேபியன் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து அப்சல்யூட் கேண்டி அப்படின்ற இந்த பர்ஃப்யூம். அகெயின் பாட்டில் எனக்கு பிடிச்ச பிங்க் கலர். ஸோ அதுவும் வந்து ஒரு ரீசன் நான் இதுல இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கு. செம்ம அழகான ஒரு கேண்டி பிங்க் அண்ட் கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க. அதோட ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. அரௌண்ட் ஒரு 20 pounds அந்த மாதிரி தான் செல் பண்றாங்க. ஆல்சோ டிக்டாக் ஷாப்ல நிறைய வவுச்சர்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. நீங்க அதெல்லாம் ரெடீம் பண்ணீங்கன்னா இன்னும் அதுக்கும் கம்மியா கூட நீங்க வாங்க முடியும். ஸோ நான் வந்து பாரிஸ் கார்னரோட கேர் கன்ஃபெக்ஷன் அப்படின்ற பர்ஃப்யூம் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் அதுவும் பாத்தீங்கன்னா என்னோட பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. அரௌண்ட் ஒரு 40 pounds அந்த மாதிரி இருந்துச்சு. இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிமிலரா இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து சேம் நோட்ஸ் தான் பிரசன்டா இருந்துச்சு. ஸோ அதுவும் ரீசன் நான் இது வாங்கினதுக்கு. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நல்ல ஒரு கேண்டி ஃப்ரூட்டி ஓப்பனிங் இருக்குது இதுல. ஸோ இதோட ஃப்ராக்ரன்ஸ் நோட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டாப் நோட்ஸ்ல கேண்டி பேர், வயலட் லீவ்ஸ், எல்லாம் மார்ஷ்மெல்லோ அண்ட் வனிலா கிரீம் பிரசன்ட் ஆயிருக்கு. மிடில் நோட்ஸ்ல ஜாஸ்மின், லாப்டேனம், ஒயிட் கேரமல், பபிள்கம் அண்ட் ஜெல்லி பீன் பிரசன்ட் ஆயிருக்கு. பேஸ் நோட்ஸ்ல டாங்கா, வெட்டிவேர், சாண்டல்வுட், காஷ்மீர் வுட்ஸ், பச்சுலி அண்ட் ராக் சுகர் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இருக்கிற எல்லா ஸ்வீட் அண்ட் கேண்டி நோட்ஸுமே வந்து இந்த ஃப்ராக்ரன்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்குது. அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா கேலியோட வனிலா ராக் சுகர் கேண்டி அந்த பெர்ஃப்யூம்க்கு ஒரு டியூப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதோட சாம்பிளும் நான் வச்சிருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மெல் பண்றப்ப எனக்கு அவ்வளவா என்ன சொல்ல, அதோட ஸ்மெல் தெரியல. நிறைய ஒரு ஆல்கஹாலிக் ஸ்மெல் தான் எனக்கு தெரிஞ்சது. அதோட ப்ராப்பரான ஸ்மெல் எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாலும் அது எங்க இருக்குன்னு கூட தெரியல. ஸோ அதுக்கு ஒரு டியூப்பா தான் இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேர் கன்ஃபெக்ஷன் வந்து கேலி வனிலா ராக் சுகர் கேண்டியோட ஒரு டியூப். ஸோ அதுக்கும் இதுக்கும் நோட்ஸ் சேமா தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுவும் அதோட ஒரு டியூப்பா தான் இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான கேண்டி கார்மான் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா தான் இந்த பெர்ஃப்யூம் வந்து உங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான பெர்ஃப்யூம் இது. அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு ஜுவனைல் பெர்ஃப்யூமும் கூட. இது வந்து போட்டீங்கன்னா ஒரு மெச்சூரான ஒரு வைப் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ரொம்ப ஒரு சைல்டிஷான ஜுவனைல் ஃபீல் தான் கொடுக்கும். பட் நான் வந்து இந்த பெர்ஃப்யூம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இது வந்து நான் யூஸ்வலா எங்கேயாவது ஷாப்பிங் போறப்ப இல்ல சும்மா வெளியில போறப்ப கார்ல ஒரு டிரைவ் போறப்பெல்லாம் அந்த பெர்ஃப்யூம் வந்து வேர் பண்ணுவேன். நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூடு வந்து இது கொடுக்கும். அண்ட் இதோட ப்ரொஜெக்ஷன் லாஞ்சிவிட்டியும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பராலாம் இல்லை. ப்ரொஜெக்ஷன் வந்து அரௌண்ட் ஒரு 1 feet இருக்கும். அண்ட் லாஞ்சிவிட்டி ஒரு 3 to 4 hours இருக்கும். 4 hours இருக்கிறதே வந்து ஜாஸ்தி தான். ஸ்கின்ல வந்து ஒரு 3 hours வரைக்கும் தான் இருக்கும். ட்ரெஸ்ல வந்து ஒரு 3 to 4 hours வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிரும். நீங்க திருப்பி வந்து இதை ரீஅப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம அட்லீஸ்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒரு ஓகேயான பெர்ஃப்யூம் தான். ஸ்மெல் நல்லா இருக்கு. பட் இதோட லாஞ்சிவிட்டி அண்ட் ப்ரொஜெக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்றேன். பட் இது வந்து நீங்க மத்த கார்மாண்ட் இல்ல ஸ்வீட் கேண்டி பெர்ஃப்யூம்ஸ் கூட வந்து லேயர் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது எனக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கண்டிப்பா என்னை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். until then bye.